ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? உங்களுக்காக நான் பாபா கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கணும். எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி வைங்கப்பா. நியாயமான வேண்டுதலை உடனடியாவே நிறைவேற்றி வச்சிருங்கன்னு அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேம்மா. உங்க அப்பா கிட்ட நாங்க ஏதாவது வேணும்னா கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி பாபா முன்னாடி நின்று கேளுங்க, நிச்சயமா செஞ்சு தருவாருமா. சரியாம்மா? அவர் இருக்கும்போது ஓடி 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 எல்லாருக்கும் உதவி செய்வார். யாரு அவரை நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்பா இங்க தியானத்துல இருப்பார், அங்க போயிடுவார். அதுதான் பாபா. உடனடியாகவே போய் அங்க அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை அப்பா செஞ்சு கொடுப்பாரு. எங்களுக்காகத்தாம்மா வாழ்ந்துட்டு இருக்கார். இங்க வாழ்ற உயிரினங்களுக்காக அப்பா வந்தார், அவங்களை வழிநடத்த வந்தார். இப்ப அவருடைய உடல் இல்லைன்றாலும் அவர் அதையே தான் செஞ்சிட்டு இருக்காருமா. அதான் அப்பா கிட்ட வேண்டுங்க, நேரடியா முன்னாடி இருந்து நீங்க உரிமையோட அப்பா கிட்ட தான் நாங்க உரிமையோட கேட்கலாம் இல்லையா? அந்த உரிமையோட முன்னாடி நின்று கேளுங்க, நிச்சயமா அப்பா செய்வாருமா. சரியா? இத பேசினதுக்கு காரணமே நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பேசியிருந்தாங்க. அதுக்காகத்தாம்மா. புதுசாவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி. அப்பா மிராக்கிள்ஸ் பாக்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. அப்பாவோட மிராக்கள் எல்லாரும் பார்க்கணும், அதுக்காகத்தாம்மா. நான் சொல்லிட்டு இருக்கிறது பாபா எனக்கு செஞ்ச மகிமைகள் தாம்மா. எத்தனையோ எபிசோட் போட்டிருக்கிறேன், அத்தனை பாபா எனக்கு செஞ்ச மகிமைகள் தாம்மா. இன்னும் நிறைய இருக்குமா, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு ப்ரூவோட தான் போட்டுட்டு இருக்கேன். போட்டோ வீடியோஸ் இருக்குது. சரியாம்மா? நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொன்னதை பார்த்துட்டு பாபாவோட டிவோட்டி அவங்க என் கூட ரொம்ப பேசுவாங்க. அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அம்மா அந்த வைரவர் தலைக்கு மேல இருந்த ஆப்பிளுக்கு மேல பாருங்க, அதுல ஒருத்தரோட முகம் தெரியுது, உங்க வீட்டு டோக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த போட்டோ பார்த்தேன். அதுல இருந்தாங்க, நிச்சயமா இருந்தாங்க. அதுல டோக்கி இல்லம்மா, அதுல ஒரு சித்தர் இருக்காங்க. அப்படியே அவருடைய கண்கள் வடிவா தெரிஞ்சுதுமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நீங்க அதை அனுப்பினதுனாலதான் நான் அதை பார்த்ததே. போன எபிசோட்ல இன்னொன்று நடந்தது, அதுல தொடச்சி அது நான் சொல்ல விரும்பாததுனால அதை விட்டுட்டேன். சரியா? அது அப்பா சொல்றார். அது என்னாச்சுன்னு சொன்னா, காலையில உங்களுக்கு ஆர்த்தி சேரன்னு சொல்லி மறுபடி போய் தூங்கினேன் இல்லையா? அந்த தூங்கி அந்த 5 மணிக்கு பிறகுதான் இது நடந்துச்சு. 5ல இருந்து அந்த 6-7 மணி இருக்கும் காலையில நான் திரும்பி எழும்பி அப்பாக்கு ஆர்த்தி செய்யும் போது அதுக்குள்ள ஒரு கனவு கண்டேன். சரியாம்மா? அது ஒரு ஒரு கனவு, அது எனக்கு பிடிக்கல. எதுக்காக அதை பார்த்தேன், அது யாரு என்னன்னு எனக்கு தெரியலம்மா. இது கனவுதான். சரியா? இது எனக்கு கனவுன்னு அப்படியே உறுதியா எனக்கு தெரிஞ்சது. நான் சொன்னேன் இல்லையா, ஆர்த்தி தட்டு, அது வந்து எனக்கு கனவா காட்சியான்னு உண்மைக்கும் தெரியல. அப்ப முடிச்சப்போ எனக்கு ஒரே ஆர்த்தி நினைப்பு தான் இருந்தது. இந்த கனவை கேளுங்க என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம் நாங்க. என் குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் சின்னதா இருக்காங்க. என்னோட கடைசி பொண்ணுக்கு அப்ப 2 வயசு மாதிரி இருக்கு. அங்க நான் நிக்கும் போதே எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்றேன். யாரோ ஒரு ஒரு ஆன்மா அங்க இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. சரியா? அப்படி இருக்கும்போதே கிச்சன்ல சத்தம் கேக்குது. வீட்டுல யாரும் இல்லை. வீட்டுல ஹஸ்பண்டும் மத்த பிள்ளைகளும் வெளியில போறதுக்கு போயிட்டாங்க. என்னையும் வர சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்னோட சின்ன மகளோட நான் போறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கிச்சன்ல சத்தம் கேக்குது. சரியா? அப்ப என்ன சத்தம் கேக்குது, எனக்கு பயம் வரல. சரியா? எனக்கு மன பயம் எதுவும் இருக்கல. யாரு இங்க என்ன நடக்குது அப்படின்னுட்டு போய் கிச்சன் கதவு திறக்கவும் அங்க ஒரு ஒரு வெள்ளைக்கார பெண். சரியா? அந்த ரூபத்துல ஒரு ஆன்மா இருந்துச்சு. அவங்கள பார்த்ததும் எனக்கு அது அவங்க ஒரு ஆன்மான்னு புரிஞ்சுது. அப்போ அவங்க டீ போடுறதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. நான் பார்க்கவும் அவங்களும் என்ன பார்த்தாங்க. அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வடிவா பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிச்சன் கதவு திறந்து உள்ள போயில, கிச்சன் கதவு திறந்தபடி என் மகளையும் தூக்கி வச்சிருந்தபடி அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ, அப்படியே யார் இவங்க? ஆனா இப்பவும் அந்த முகம் எனக்கு, ஆனா அவங்கள நான் பார்த்ததே இல்லாத ஒரு முகம். சரியாம்மா?
இப்பவுமே எனக்கு அது முகம் மறந்து போயிருச்சு. ஆனா அந்த கனவு மட்டும் அப்படியே நினைவுல இருக்கு. அது ஏன் வந்துச்சுது, யார் அது, எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இனி அப்பா கிட்ட கேட்கணும். அது பாருங்க, நான் அந்த அப்படியே அவங்கள பார்த்தபடியே நான் கண் முழிச்சேன்னா, கண் முழிச்சதும் எனக்கு ஆர்த்தி நினைப்பு தான். அப்பா ஆர்த்தி தட்டு அதுதான் என் நினைவுல இருந்துச்சு. என்னமோ அது கனவா காட்சியா தெரியல இப்ப வரைக்கும். அப்பாவோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. அப்படி ஒரு பெரிய தரிசனம் தந்திருந்தார். என் மனசுல ஒரே குழப்பமா இருந்துச்சுமா. அது அடுத்த நாள் வரைக்கும் அப்பா பார்த்து கேட்டுட்டே இருந்தேன். எதுக்காகப்பா என் வயித்துல அழுத்தம் கொடுத்தீங்க? என்ன இருந்துச்சு? என்னன்றே எனக்கு புரியலம்மா. ஆனா அப்பாதான் வந்திருந்தாருங்கிறது எனக்கு 100க்கு 100 உண்மை. என் அப்பா உணர்ந்தேன்னா, அப்பா வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தது நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்பாவும் மொழியில காட்டியிருந்தார். அவர் தான் வந்திருந்ததா உங்களுக்கே நான் சொல்லியிருந்தேன். ரஜினி அண்ணா கலர்ல ஐபேட்லயே ஒரு போட்டோ வந்திருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. அப்பா கிட்ட ஆர்த்தி செஞ்சப்போ அப்பாவும் அங்க ஒளியில வந்து எனக்கு காட்டியிருந்தார். அதுல வந்து என்னாச்சுன்னு சொன்னா, நான் எதுக்கு என்ன இருந்துச்சுது, எதுக்காக இந்த அழுத்தம் கொடுத்தார், அதை பத்தி நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேனா, அடுத்த நாள் எனக்கு காட்டியிருந்தாருமா ஒளியில. ஆனா எனக்கு அப்போ புரியலம்மா. எனக்கு அது புரியல. அப்போ புரியல. வயித்து வலி அதுக்கு அப்புறம் தான் வராம இருந்துச்சு எனக்கு. அப்படியே அண்டையில இருந்து வரவே இல்ல. அதனால அது பின்னாடிதான் நான் உணர்ந்தேன். அந்த வயித்து வலி வந்ததுக்கு காரணமே அப்பா அந்த வயித்துல இருந்த அந்த கர்ப்பப்பையில இருந்த அந்த கட்டி அதை எடுத்திருக்கார். அது இருந்ததுனாலதான் எனக்கு அந்த வலி வந்திருக்கு. அது பின்னாடிதாம்மா நான் உணர்ந்தேன். எனக்கு அப்பா அதுல காட்டியிருந்த ஒளியில அது கூட எனக்கு புரியல. ஏதோ அப்பாதான் வந்து செஞ்சிருக்காரு இல்லையா, அப்பா செஞ்சிருந்தபடியா ஏதோ ஒரு ஆபத்து அதுல இருந்து என்ன காப்பாத்தி இருக்கார், அது மட்டும் நான் புரிஞ்சு கொண்டேன். ஆனா இதுதான் இந்த வலிய போக்குறதுக்கு தான் அப்பா வந்திருந்தாருன்றது எனக்கு பின்னாடிதான் புரிஞ்சுதுமா. அந்த வயிற்று வலியே அப்படியே வராம போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும். அது இல்லம்மா. அதுக்கப்புறம் நான் மத்தியானம் போல என்னமோ வந்து பார்க்கும் போது அங்க ஒளியில பாருங்க என்ன இருந்துச்சு. அதுல பாருங்க, எனக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சதே ஒரு கை இருக்குது சரியா. ஒரு கை அந்த ஆள்காட்டி விரலையும் பெரிய விரலையும் பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த கையில ஒரு கல்லு மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டியோ ஒரு கல்லு மாதிரி வச்சிருக்கார். அந்த மத்த விரல்கள் போட்டு அவரோட உள்ளங்கையெல்லாம் அப்படி கருப்பா இருக்குது. அதுக்கு எதிர்பக்கத்துல பாருங்க சிறுநீரகம் மாதிரி இருக்கு. அதே நேரம் ஒரு கற்பப்பை மாதிரியும் இருக்குது. ஒரு குழந்தை ஒரு வயிற்றுல இருக்கும்போது ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரி காட்டியிருந்தாரு இல்லையா அப்பா. அந்த ஒளியில உங்களுக்கு காட்டியிருந்தேன், வைரவர் தலைக்கு மேல ஒரு குழந்தை மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு சித்தர் இருந்தார். அந்த அது பாருங்க, அதுல கண்ணோட 2 கண்ணும் சரியா அந்த குழந்தையோட தெரிஞ்சுது. அந்த கண் மாதிரி இல்லாம அந்த ஒரு வெளிச்சம் மாதிரி அப்படி இருந்துச்சு. அப்போ என்னோட ஊம்ல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. எதுக்கு டாக்டர்ஸ் அதை கண்டுபிடிக்கலன்னு எனக்கு தெரியல. என் பாபா அதை காட்டியிருந்தார். எனக்கு அது புரிஞ்சுது. அப்பா என்னோட தொப்புள் கீழே அப்படியே நேர அப்படியே கீழே வச்சுதான் என் பெரிய விரலால் அமர்த்தி இருந்தார். அவர் அந்த அழுத்தம் கொடுத்ததுனால அது அப்படியே இல்லாம போயிடுச்சு. என்னமோ செஞ்சிருக்கார். செஞ்சதுனாலதான் அது இல்லாம போயிருக்குங்கிறத எனக்கு இருந்ததை அப்பா ஒளியில காட்டி இருந்தார். இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்போ எனக்கு தெரியாது இது வயிற்றுல எந்த வயிற்றுல அமர்த்தி இருந்தார். ஆனா எனக்கு நடந்ததுதான் அதுல காட்டியிருக்காருன்னு உண்மையிலேயே எனக்கு புரியலமா. இப்பதான் எனக்கு புரிய வச்சிருந்தார். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. வயிற்று நோய் வராதுமே இருந்ததுல நான் அப்பாவுக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டு இருந்துட்டு, இந்த போட்டோ எடுத்தது அன்னைக்கு மட்டும்தான் நினைவுல இருக்குமே. அடுத்த நாள் அப்பா வேற மிராக்கிள் ஏதாவது காட்டிடுவார் இல்லையா, அதனால இதை மறந்தே போயிட்டு இப்போ அதை பார்க்கும் போதுதான் எனக்கு உணர்த்தி இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட சொல்லும் போதுதான் நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் என்னை இதை செய்ய வச்சாரா என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா அப்படி கூட இருக்கலாம். யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை சொல்லுன்னு சொல்லும் போது நான் மறுபடியும் பாக்குறேன் இல்லையா, நான் எழுதி வச்சது கூட எடுத்து படிக்கிறது இல்லைன்னா அப்பா அவ்வளவு மிராக்கிள்ஸ் செஞ்சிருக்காருமா.
சிலது எழுதுறது கூட இல்லை, போட்டோவிலே இருக்குதானே அப்படின்னு சொல்லி கூட பின்னாடி வச்சுட்டு இப்ப எல்லாம் எழுதுறது கூட இல்லை. எனக்கு அப்பயே புரிஞ்சிடும் போட்டோவில் இருக்கும். அப்போ போட்டோவில் டேட் டைமோட இருக்கும் இல்லையா, அது பார்த்தே நான் பார்த்தாலே போதும், எனக்கு மிச்சமெல்லாம் நினைவுல வந்துடுது. அதனால எழுதுறதுல முக்கியமான இதுகள் வந்தா சில நேரம் அப்படி எழுதி வச்சிடுவேன். இப்பதாம்மா எனக்கு அதை புரிய வச்சிருந்தார், அதுதான் நடந்திருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா ஒருத்தரும் எனக்கு நான் கேட்டிருந்தேன், என்னோட பெரிய விரல் மிகத்துல அந்த அடியில எதுக்கு அப்பா அழுத்தம் கொடுத்தார், அது என்னத்துக்குன்னு எனக்கு புரியலன்னு. என்னமோ செஞ்சிருக்காரப்பா, அது இன்னும் புரியல. அதுல இதுல அந்த கட்டி எடுக்கிறதுக்கு தான் அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்து, இல்ல சிறுநீரகத்துல ஏதாவது இருந்துச்சா, கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, எனக்கு அது கூட தெரியல. இப்போ இந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது, உங்களுக்கும் அது தெரியும். வடிவா பாருங்க. அது மட்டும் இல்லம்மா, அதுல சைப்பக்கமா பார்க்கும்போது அந்த கையில அவர் பிடிச்சிருக்கிறதுக்கும் அந்த மத்த கிட்னி அந்த கர்ப்பப்பை மாதிரி முதல் நாளே குழந்தையை காட்டிட்டார் இல்லையா எனக்கு. அப்ப அது கர்ப்பப்பை தான் அப்பா அதுல காட்டியிருந்தார், அதுல ஏதோ இருந்திருக்குன்னு அதுல காட்டியிருக்கார். அதுல பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இடையிலேயே சித்தர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அவருடைய கண் ரொம்ப பெருசா தெரியுது, அவர் கோபமா இருக்கார். அதுல சித்தர்கள் விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் போட்டோ எடுக்கிறத. நான் அப்பா கிட்ட கேட்டுத்தானே நான் போட்டோ எடுக்கிறது. அப்பாவை எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முதல் எடுக்கும்போது அவருடைய கை பட்டது, அந்த கை அடையாளமே இருந்துச்சு. நான் அது கூட ஒரு எபிசோட்ல உங்களுக்கு போட்டிருக்கணும், 2020ல நடந்தது. அப்போ உங்களுக்கு அது போட்டிருப்பேன். அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அப்பா ஃபிளாஷ் ஆஃப் பண்ணுவார், சில நேரம் அப்படியெல்லாம் காட்டுவார். அது அப்பா விரும்பலன்னு நான் புரிஞ்சு கொள்வேன். அதுல பாருங்க, அவருடைய அந்த சித்தருடைய ஒரு கருப்பா இருக்கார், அவருடைய கண்ணு வெள்ளையா அப்படியே தெரியுது. பாருங்க அடுத்த போட்டோவை உடனே தான் எடுத்திருக்கிறேன், ஒரே டைம் தான். அதுல பாருங்க அந்த சித்தர் அவரோட முகத்தை மறைச்சிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க கை விரல் இருந்துச்சு இல்லையா, இந்த கை விரல் அது அதுக்கப்புறம் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகுதான், அதுக்கப்புறம் அந்த கை அடையாளம் ஒரு பூனையோட ரூபம் இருக்கு. அந்த அந்த கர்ப்பப்பை மாதிரி காட்டியிருந்தாரு இல்லையா, கிட்னி மாதிரி அப்படி இருந்துச்சு இல்லையா, அந்த இடம் அதுல அப்பா இருக்காருமா. பாருங்க, அவருடைய நெத்தி வரைக்கும் தான் இருக்கு, தலைக்கு மேல தெரியல. அவருடைய முகம் அப்படியே வாயெல்லாம் அப்படியே அதுலயும் சாதுவா அவர் வரைஞ்ச மாதிரி அப்பாவோட அந்த சைட் போஸ் அதுல இருக்குது. அப்பா தான் எல்லாமே செஞ்சிருக்காரு எனக்கு. அதுல பாருங்க அப்பாவோட கண் சாதுவா திறந்திருக்குது. ஆனா சித்தர் ரொம்ப முழிச்சு பார்த்தபடி இருக்கார். பூனை ரூபத்துல வந்த சித்தர் இருக்காரு இல்லையா, அவர் கண்களை பாருங்க எவ்வளவு அழகா அவர் திறந்து பார்த்தபடி இருக்கார். இந்த தீப ஒளிய பாருங்க, ரொம்ப பிரகாசமா இருக்குது. அது பார்க்கும் போதே எனக்கு அப்பாவே நேரம் நிக்கிற மாதிரி இருந்துச்சுமா. அதுக்கப்புறம் நான் போயிட்டு திருப்பி பார்த்தப்போ, அங்க பார்த்தா அந்த பூனை ரூபமா இருந்தார் இல்லையா சித்தர், அந்த அவருக்கு மேல அவர் முகத்துக்கு மேல ஒரு சித்தர் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் கால் பாதம் கூட தெரியுது. அவர் எப்படி சொல்றது, அந்த ஒரு காலை மடக்கி மற்ற பாதம் தெரியுது. அதுல ஒரு சித்தர் இருக்கார். அவரை பார்த்தா போன எபிசோட்ல நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சித்தர் மாதிரி இருக்காருமா. கருப்பா இருக்கார் உடல் எல்லாம். அவர் தலைப்பாக மட்டும் ஒரு கலரா இருக்குது. இதுல அந்த எதிர்பக்கம் அப்பாவோட முகம் தெரிஞ்சது இல்லையா, அதுல பாருங்க அப்பா நேரவே வந்திருக்கார். அவர் கஃப்னி போட்டிருப்பாரு இல்லையா, கஃப்னி போட்டிருக்கார், முகத்தை திருப்பி பாக்குறாரு. ஆனா கண் மூக்கு அது ஒன்றும் தெரியல. அப்பா அப்படி முகத்தை பாக்குற மாதிரியும், ஆனா அவர் கையில ஏதோ ஒரு வெள்ளை சீலை மாதிரி வச்சு அப்பா அந்த சித்தர் இருந்தார் இல்லையா, இந்த 2 பேருக்கு நடுவுல இருந்தார் இல்லையா, அவர் கோபமா பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் கண்கள் முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே தெரிஞ்சுது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கண்களை மறைச்சிட்டாரு பாருங்க, அப்படி இருக்குது அப்பா. அவர் கோவப்படுறதுனால அவர் கண்களை மறைச்சிருக்கார். அது மட்டும் இல்லம்மா, பாருங்க வடிவா அவர் கைகளால அவர் நெத்தியில மசாஜ் செய்யற மாதிரி இருக்குது. கோபம் வேண்டாமேன்னு அப்பா சொல்லிட்டு இருக்கார் போல இருக்குது அந்த சித்தருக்கு. தான் சொல்லித்தான்
நான் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்பா சொல்லியிருப்பார். அதுதான் நடந்திருக்குது. எனக்கு அப்படியே புரியுதுமா, புரிய வைக்கிறார் அப்பா. அதுல பாருங்க, நான் அப்பா கிட்ட வந்து நான் முதல்ல கேட்டேன் இல்லையா, எதுக்காகப்பா இது செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டப்போ, என்னோட துணியப்பா, நான் அவரை துணியப்பான்னு தான் சொல்லுவேன். தெற்கு பார்க்கத்தான் நானும் அந்த கபோர்ட்ல தான் அதை ஒட்டி வச்சிருக்கிறேன் அவரோட போட்டோ. அவர் நிறைய மகிமை செஞ்சிருந்தார் எனக்கு. அவரை பத்தி நிறைய எபிசோட் நான் போட்டிருக்கிறேன். அப்பா அப்படி மகிமை செஞ்சிருந்தார். அதுல பாருங்க, நான் அவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டுட்டு அப்படி திரும்பும் போது என்ன பார்த்துட்டு இருந்தாருமா, என்னோட அப்பா மட்டும்தான் என்ன பாக்குறாருன்னு நான் சொல்லியிருப்பேன். என்ன குருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போட்டோ ஃபுல்லா அப்பாட வச்சிருக்கிறேன். அது அவர் வந்து வேற எங்கேயும் தான் பார்த்துட்டே இருப்பார். என்ன பார்க்கணும்னு ரொம்ப கெஞ்சி கண்ணை மூடி கேட்கும் போதுதான் என்ன பார்த்திருக்கார். அது கூட ஒரு போட்டோ இருக்கணும். இது பாருங்க, இதுல என்னோட துணியப்பா என்ன பாக்குறார். அவருடைய பார்வை அப்படியே திருப்பி என்ன பார்த்துட்டு இருக்கார். நான் உடனே போட்டோ எடுத்தேம்மா, அதைத்தான் இதுல போட்டிருக்கேன். என்னோட அப்பா மட்டும் இல்லம்மா, என்னோட பேத்தி, என்னோட அக்காவோட பேத்தி இங்க வந்தப்போ, அவ சின்ன பொண்ணுதான். நான் பாபாக்கு ஆரத்தி காட்டுறப்போ, அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறப்போ அவவும் வந்து நிப்பா. நின்று அந்த உதியெல்லாம் எடுத்து தான் பூசிக்குவா. அவ வெளியில போனப்போ பாபாவை பார்த்ததும் சொன்னாவாம், இது நான் பாட்டிமா, நான் என்ன பாட்டிமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா கிட்ட சொன்னாவாம், இது பாட்டிமாவோட தாத்தா, இதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அவ கொண்டு தந்தா. இதுல அந்த பாபா அன்னையில இருந்தே, அவ கொண்டு எனக்கு தந்ததுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அவரும் என்ன பார்த்துட்டே இருப்பாருமா. அதுக்கப்புறம் ஆரத்தி செய்ய வந்தப்போ லட்சுமி அம்மா விளக்கு வந்து அன்னைக்கு முழுக்க ஒளிந்துட்டே இருந்துச்சு. அப்பா எனக்கு காட்சி கொடுத்திருந்தாரு இல்லையா, தரிசனம். அதுக்காக எனக்கு அதை அணைக்க மனசு வரல. இரவு வரைக்கும் அது ஒளிந்துட்டே இருந்துச்சு. அது கூட அப்பாவோட மிராக்கிள் தான். நான் வந்து என்ன கூட விடல, அப்படியே தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருந்தது. வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். அப்பா கார்த்தி செஞ்சுட்டு அது பார்த்தேன். அதுல பாருங்க, அதுல என்ன காட்டியிருக்காரப்பாண்டா, லட்சுமி அம்மா விளக்குல பாருங்க, தொடர்ந்து காலையில இருந்தே இருக்குது. அதுல வந்து ஒரு கருப்பு உயிரினம் நிக்குது. அது வந்து ஒரு மாதிரி கோபமா ஒரு 2 உயிரினங்களை தூக்கி இருக்கு. சரியா, அதுல கை கால் எல்லாம் தெரியுது. ஒரு கால்ல பிடிச்சு தூக்கி இருக்குது, மற்றதை ஃபுல்லா அப்படியே தூக்கி அதை தன்னுடைய முகத்துக்கு கிட்ட வச்சு என்னமோ சொல்லிட்டு இருக்கு போல இருக்கு. அதுக்கு இது வந்து அதுல ஒரு கால் தான் தெரியுது. இதுல வந்து ஒரு காலை பிடிச்சு தூக்கினதுனால அது மற்ற கால் 2ஐயும் அதுல கையோட சேர்த்து பிடிச்சு வச்சிருக்குது பாருங்க. அப்ப ஏதோ கோபமா பிடிச்சிருக்காருங்கிறது அதுல தெரியுது. ஏதோ 2 உயிரினங்களுக்கு அது ஏதோ சொல்லிட்டு இருக்குது. சரியாம்மா, அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இது காட்டியிருந்தார். அதுல பாருங்க, நான் அப்பா பாத பூஜை செய்ய சொல்லியிருந்தாருன்னு ஒரு கிழமைக்கு முதல் நடந்தது. அப்பா பாதத்துல நான் 108 பூக்கள் வச்சு அப்பாவோட அஷ்டோத்திர நாமம் சொல்லணும்னு ஆசைப்பட்டது அது செஞ்சேன் இல்லையா, அந்த பூக்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுமா. அந்த பூக்கு மேல கைய வச்சு, சரியா, கைய வச்சுட்டு நான் அந்த பூ அப்படி வணங்குறதுக்காக கைய வைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு கூச்சம், அந்த கீச்சம் காட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அப்படி காட்டுற மாதிரி இருந்துச்சு. என்ன இது கையில 2-3 இடத்துல அப்படி நடந்துச்சு. அப்புறம் தூக்கிட்டு பார்த்தா மொட்டு விரிஞ்சிட்டு இருந்துச்சுமா. அப்படி அந்த மொட்டும் விரியும் போது என் கையில அப்படியே கீச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ எத்தனை நாள், 29ஆம் தேதி நான் அந்த விடிய காலையில அப்பாக்கு அந்த 5 மணி அப்படி இருக்கும் அந்த நேரம் அந்த மரத்துல இருந்து அந்த பூவை எடுத்து வச்சது அப்பா பாதத்துல பாருங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதி, 29ஆம் தேதி, 30, 31, இன்னைக்கு 5ஆம் தேதி ஆயிடுச்சு. 5ஆம் தேதி வரைக்கும் அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷா பூத்த மாதிரி இருக்குது பாருங்க. நான் அந்த வீடியோவும் எடுத்திருக்கிறேன். அதை பத்தி தான் சொல்லியிருக்கிறேன் அப்பா கிட்டையும். அந்த வீடியோவும் இருக்குது, நான் உங்களுக்கு இதுல போடுறேன் பாருங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுமா. இன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு 2-3 நாள் இல்ல, ஒரு கிழமை, இன்னும் ஒரு கிழமையா அது நல்லா இருந்துச்சு. அது கூட அப்பாவோட மகிமை தான். அந்த பூ மொட்டு 29ஆம் தேதி இல்லையா, நான் மரத்துல இருந்து எடுத்தது, அது அப்படியே தொடர்ந்து விரிஞ்சிட்டே இருந்தது. அது
எப்படி முடியும்? நாங்க ஒரு மரத்துல இருந்து ஒரு மொட்டை எடுத்தோம்னா அது வாடி போயிடும் இல்லையா அப்படியே. ஆனா இதெல்லாம் அப்படி மலர்ந்துட்டே இருந்தது. அது மாதிரி மல்லிகைப்பூ மொட்டு அப்ப அந்த நேரத்துல நான் ஜூன் மாதத்துல நடந்துச்சு. அப்பா கேட்டிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுலயே மயங்கி போய் நான் என்னோட இருந்ததா அவர் சொல்லியிருந்தார். இந்த மல்லிகைப்பூ வைக்கிற அந்த இதுல இருந்து கீழுக்கு அப்பாவோட முகம் தெரிஞ்சது. அப்பாவோட முகம் அப்படியே பதிவா இருந்துச்சு. அது கூட ஒரு எபிசோட்ல போட்டிருப்பேன். அப்ப கூட அது தண்ணியில வச்சிருந்தேன். சும்மா வச்ச மொட்டு கூட அடுத்த நாள் பூத்துது. அப்படி மலர்ந்துச்சுது. எப்படி சொல்ல, அது ஒரு நாள் இருக்கலாம் இல்லையா? ஒரு நாள் இருக்கலாம். 2 நாள் 3 நாள் 4 நாள் வரைக்கும் இருக்குமா இல்லையா? இருக்காது இல்லையா? அப்படியெல்லாம் அது போல இந்த பூவும் மலர்ந்துட்டே இருந்தது. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்பா கொடுத்திருந்தார். இந்த எபிசோட் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுட்டேன். சனிக்கிழமையா இருக்கணும். சண்டே வந்து இப்போதான் அந்த டிவோட்டியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க தான் அந்த ஆப்பிள் வைரவர் தலைக்கு மேலே இருந்த ஆப்பிள்ல ஒரு உருவம் தெரியுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கூட கொஞ்ச நாளா ரொம்ப வேதனையா, ரொம்ப கவலையா எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. கதைங்கம்மா கதைங்கம்மான்னு. நான் ரொம்ப பிஸிம்மா, அதனால தான் பேச முடியல. அப்பா கிட்ட வந்து சொல்லுவேன், என்னாச்சுப்பா அவங்கள பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டு இருப்பேன். இதுல வந்து என்ன அவங்க எந்த அளவுக்கு அப்பதான் என்ன அவங்க கிட்ட கதைக்க விடல. அது என்னத்துக்குங்கிறது எனக்கு புரிய வச்சார். அது அவங்களே பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள ரொம்ப மாத்திட்டாரப்பா. நான் இப்போ தொடக்கத்துல உங்களுக்கு அப்பாவை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கே தெரியாது நான் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி. இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது. சண்டே அவட மெசேஜ் பார்த்தேன். அதுலதான் எனக்கு புரிஞ்சுது. இதுல நான் பேசியிருந்த மாதிரியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி பேசுங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இதுல கட் பண்ணி அதை போடுறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும். அப்பா சொல்லுவார், யாருல பிள்ளை என்ன செய்யறாய், அவர் அப்பாவை விட்டுடணும். அப்பாவை வழி நடத்துறதுக்கு அவ விட்டுட்டா. இனிமே நல்லதே நடக்கும். அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் இதுதான் இதுக்குதான் அப்பா என்ன உங்களை தொடக்கத்திலேயே பேச வச்சிருக்காரு போல இருக்கு. அப்பா முன்னாடி இருந்து அப்பா கிட்ட நேர பார்த்து பேசுங்க. பேசும்போது அப்பாவுக்கு அது புரியும். அவர் கேட்டுட்டு இருப்பார். நிச்சயமா கேட்டுட்டு இருப்பார். யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, தெய்வங்கள் கேட்பாங்க. சில பேருடைய தெய்வங்கள் அவங்க கிட்ட இருந்தா அவங்க கேட்பாங்க. அது மாதிரி அப்பா, நீங்க அவர் போட்டோ அவரை பார்த்துங்க, அவர் அப்பான்னு நினைச்சிருங்க. அது அப்பாதான் அங்க இருக்கிறது, உங்க அப்பாதான். அவர்கிட்ட பேசுங்க. உங்க என்ன கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எது நடந்தாலும் மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட சொல்லுங்க. யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிரச்சனை இல்லையா, உங்களுக்கே அப்பாவுக்கு முன்னாலே நீங்க சொல்லும் போது அப்பா அதுக்குரிய வழி உங்களுக்கு சொல்லி தருவார். அப்பாவே உங்களை வழி நடத்துவார். நிச்சயமா அது நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.